சென்னை ஸ்பீட் நியூஸ். பாரத தேசத்திலே இந்துக்கள் படும் பாடு சொல்லனா துயர். நாம் மெஜாரிட்டியாக இருந்தால் கூட ஆள்பவர்கள் நம்மை மைனாரிட்டி அளவிற்கு தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்துக்களின் தேவை ஆயிரம் மடங்குகள் இருக்கிறது. அதனால் தர்மயாதீன குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் அவர்கள் உலகெல்லாம் சென்று இந்து சமுதாயத்தினுடைய மேன்மையையும் சனாதன தர்மத்தினுடைய கொள்கையும் பரப்புவதற்காக இன்றைக்கு அவருடைய 60 வயதிலே தன்னுடைய உடல்நிலையெல்லாம் பார்க்காமல் வெளிநாடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் போய் நம்முடைய இந்து சமுதாயத்தினுடைய மேன்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவரை கொச்சைப்படுத்தும் விதமாக பாஸ்கர் கௌசிகன் என்பவர் இந்த தொலைக்காட்சியிலே, வாட்ஸ்அப்பில், பேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லாம் தவறான பதிவை போட்டிருக்கிறார்கள். ஒரு சன்னியாசி, ஒரு துறவி, ஆயிரம் கல்விக்கூடங்களை நடத்துபவர், மருத்துவ சாலையை நடத்துபவர்கள், அன்னதான கூடத்தை நடத்துபவர்கள், நாளும் சைவ சமயத்திற்காக தன்னுடைய உடலை வருத்திக் கொண்டிருக்கக்கூடிய தர்மயாதீன குருமானிகளை பற்றி அரசியல்வாதிகளை விமர்சிப்பது போல் பாஸ்கர் கௌசிகன் விமர்சிப்பதை கண்டித்து எங்களுடைய இந்து அதிரடிப்படை தலைவர் ராஜகுருவுடைய தலைமையிலே நாங்கள் சென்று இன்றைக்கு ஐஜியை சந்தித்து எங்களுடைய மனுவை கொடுக்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து தலைமை செயலகத்திலே முதலமைச்சருடைய தனிப்பிரிவிலும் சென்று இந்த கடிதங்களை கொடுக்க இருக்கிறோம். எங்களுடைய சன்னியாசிகளை, துறவிகளை, இந்து இயக்க தலைவர்களை யார் எங்கை கொச்சைப்படுத்தினாலும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், வாளா இருக்க மாட்டோம் என்பதற்காக இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.